ராஜஸ்தானில் உள்ள உப்பு ஏரிக்கு பின்வருவனவற்றில் எது ஒரு எடுத்துக்காட்டு? ஏ. சாம்பார் உப்பு ஏரி, சம்பார் சால்ட் லேக். பி. தால் ஏரி, தல் லேக். சி. உலர் ஏரி, உலர் லேக். டி. சிலிகா ஏரி, சிலிகா லேக். சரியான பதில் ஏ. சாம்பார் உப்பு ஏரி, சம்பார் சால்ட் லேக். 7. ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜெய்ப்பூருக்கு அருகில் அமைந்துள்ள சாம்பார் ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய உள்நாட்டு உப்பு ஏரியாகும். இது இந்தியாவின் உப்புத் தேவையில் ஒரு கணிசமான பகுதியை உற்பத்தி செய்கிறது. சிறந்த வேலைகளைத் தேடி மக்கள் முக்கியமாக எந்த பகுதிகளிலிருந்து எந்த பகுதிகளுக்கு இடம்பெயர்கிறார்கள்? ஏ. மலைகளிலிருந்து சமவெளிக்கு. பி. கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்திற்கு. சி. நகர்ப்புறத்திலிருந்து கிராமப்புறத்திற்கு. டி. சமவெளியிலிருந்து மலைகளுக்கு. சரியான பதில் பி. கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்திற்கு. சரியான விடை பி. சோகஸ்மேலி. கிராமப்புறங்களில் போதிய வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் இல்லாததால் மக்கள் சிறந்த வாழ்வாதாரத்திற்காக நகர்ப்புறங்களுக்கு இடம்பெயர்கின்றனர். இது பொருளாதார ரீதியான புஷ்புல் காரணியாக கருதப்படுகிறது. தமிழ்நாட்டின் எந்த பகுதியில் நீலகிரி அமைந்துள்ளது? ஏ. வடக்கு, நார்தன். பி. கிழக்கு, ஈஸ்டர்ன். சி. மேற்கு பகுதி, வெஸ்ட் ஆஃப் மோஸ்ட். டி. தெற்கு, சதர்ன். சரியான பதில் சி. மேற்கு பகுதி, வெஸ்ட் ஆஃப் மோஸ்ட். சரியான விடை சி. மேற்கு பகுதி. நீலகிரி மாவட்டம் தமிழ்நாட்டின் மேற்கு எல்லையில் மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடத்தில் அமைந்துள்ளது. இது கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. தேசிய பெருங்கடல் ஆராய்ச்சி நிறுவனம் நியோ எப்போது நிறுவப்பட்டது? ஏ. டிசம்பர் 31, 1965. பி. பிப்ரவரி 15, 1970. சி. ஜனவரி 1, 1966. டி. ஜனவரி 1, 1960. சரியான பதில் சி. ஜனவரி 1, 1966. 8. தேசிய பெருங்கடல் ஆராய்ச்சி நிறுவனம் நியோ ஜனவரி 1, 1966 அன்று கோவாவை தலைமையிடமாக கொண்டு தொடங்கப்பட்டது. இது இந்திய பெருங்கடல் பகுதியில் கடல்சார் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் முதன்மை நிறுவனமாகும். மாலிக்கு மேற்கேயும் செனகலுக்கு வடக்கேயும் உள்ள நாடு எது? ஏ. நைஜர், நைஜா. பி. லிபியா, லீபியா. சி. மௌரித்தேனியா, மொரிட்டானியா. டி. அல்ஜீரியா, அல்ஜேரியா. சரியான பதில் சி. மௌரித்தேனியா, மொரிட்டானியா. மௌரித்தேனியா வடமேற்கு ஆப்பிரிக்காவில் மாலிக்கு மேற்கிலும் செனகலுக்கு வடக்கிலும் அமைந்துள்ள ஒரு நாடாகும். இது மக்ரெப் மற்றும் துணை சஹாரா ஆப்பிரிக்காவிற்கு இடையே ஒரு பாலமாகச் செயல்படுகிறது. ஏ. நைஜர் மாலிக்கு கிழக்கே அமைந்துள்ளது. மிகவும் பொதுவான மழைப்பொழிவு வகை என வரையறுக்கப்படுவது எது? ஏ. பனி, ஸ்னோ. பி. உறைமழை, ஃப்ரீசிங் ரெயின். சி. ஆலங்கட்டி, ஹேல். டி. மழை, ரெயின். சரியான பதில் டி. மழை, ரெயின். 1. வளிமண்டல நீராவியானது குளிர்ந்து நீர்த்துளிகளாக புவிக்கு வரும் நிகழ்வு மழை எனப்படுகிறது. இதுவே உலகெங்கிலும் காணப்படும் மிகவும் பொதுவான மழைப்பொழிவு வகையாகும். 2. பனி, ஸ்னோ என்பது உறைநிலைக்கு கீழே உள்ள வெப்பநிலையில் மட்டுமே நிகழும். பாறைக்கோளத் தட்டுகள் எந்த அடுக்கின் மீது தன்னிச்சையாக நகர்கின்றன? ஏ. மென்மூடி, த மேண்டில். பி. கருவம், த கோன். சி. அஸ்டெனோஸ்பியர், தி அஸ்டெனோஸ்பேர். டி. மேலோடு, த கிரஸ்ட். சரியான பதில் சி. அஸ்டெனோஸ்பியர், தி அஸ்டெனோஸ்பேர். சரியான விடை அஸ்டெனோஸ்பியர் என்பது மேலடுக்கின் ஒரு பகுதியாகும். இது அதிக வெப்பம் மற்றும் அழுத்தத்தால் பிளாஸ்டிக் போன்ற நெகிழ்வான நிலையில் உள்ளது. இந்த நெகிழ்வான அடுக்கின் மீதுதான் கடினமான பாறைக்கோளத் தட்டுகள் மிதந்து நகர்கின்றன. சுனாமி அவசரகால மேலாண்மை அம்சத்தில் எச்சரிக்கை செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ள இந்திய மாநிலம் எது? ஏ. கேரளா, கேரளா. பி. ஆந்திர பிரதேசம், ஆந்திர பிரதேஷ். சி. ஒடிசா, ஒடிஷா. டி. தமிழ்நாடு, தமிழ்நாடு. சரியான பதில் டி. தமிழ்நாடு, தமிழ்நாடு. 1. 2004ஆம் ஆண்டு இந்திய பெருங்கடல் சுனாமியை தொடர்ந்து
தமிழ்நாடு சுனாமி முன்னெச்சரிக்கை அமைப்புகள் மற்றும் அவசரகால மேலாண்மை பயிற்சிகளுக்கான முதன்மை மையமாக உள்ளது. நீண்ட கடற்கரையை கொண்டிருப்பதால் இம்மாநிலம் இத்தகைய பேரிடர்களால் அதிகம் பாதிக்கப்படக்கூடியது. எந்த உயரத்திற்கு மேல் நிரந்தர பனி உறைவு உள்ளதோ அந்த உயரத்தின் பெயர் என்ன? ஏ. பனிக்கோடு ஸ்னோலைன். பி. நிரந்தர பனிக்கட்டி பெர்மஃப்ராஸ்ட். சி. மரக்கோடு ட்ரீலைன். டி. பனி வயல் ஸ்னோஃபீல்ட். சரியான பதில் ஏ. பனிக்கோடு ஸ்னோலைன். 9. பனிக்கோடு என்பது ஒரு மலை அல்லது உயர் அட்சரேகை பகுதிகளில் ஆண்டு முழுவதும் பனி உருகாமல் நிரந்தரமாக இருக்கும் உயரத்தை குறிக்கிறது. இந்த உயரத்திற்கு மேல் வெப்பநிலை எப்போதும் ஒரே நிலைக்கு குறைவாகவே இருக்கும். பெருங்கடல்களின் ஆழமான பகுதிகள் யாவை? ஏ. கடல்மலைகள் சீ மவுண்ட்ஸ். பி. அபிசல் மலைகள் ஆபிசல் ஹில்ஸ். சி. அகழிகள் ட்ரென்ச்சஸ். டி. தட்டைமலைகள் டயட்ஸ். சரியான பதில் சி. அகழிகள் ட்ரென்ச்சஸ். 7. அகழிகள் என்பவை பெருங்கடல் படுகையில் காணப்படும் மிக ஆழமான, குறுகிய மற்றும் செங்குத்தான சரிவுகளைக் கொண்ட பள்ளங்கள் ஆகும். உதாரணமாக, பசிபிக் பெருங்கடலில் உள்ள மரியானா அகழி உலகின் மிக ஆழமான பகுதியாகும். பூமிக்கு அடியில் இருந்து எரிமலை வெடித்து சிதறுவதற்கு முன்பு காணப்படும் திரவப்பாறை எது? ஏ. லாவா லாவா. பி. மாக்மா மேக்மா. சி. யூமிஸ் பமிஸ். டி. சாம்பல் ஆஷ். சரியான பதில் பி. மாக்மா மேக்மா. 3. சரியான விடை பி. மாக்மா மேக்மா. பூமிக்கு அடியில் உருகிய நிலையில் காணப்படும் பாறை குழம்பு மாக்மா என்று அழைக்கப்படுகிறது. இது எரிமலை வெடிப்பின் போது வெளியே வரும் வரை பூமிக்குள்ளேயே தங்கியிருக்கும். இந்தியாவில் மீன்பிடித்தல் எத்தனை வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது? ஏ. 4. பி. 1. சி. 3. டி. 2. சரியான பதில் டி. 2. இந்தியாவில் மீன்பிடித்தல் கடல்சார் மீன்பிடித்தல் மற்றும் உள்நாட்டு நன்னீர் மீன்பிடித்தல் என 2 முக்கிய வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. கடல் மீன்பிடித்தல் கடற்கரையோரங்களிலும் உள்நாட்டு மீன்பிடித்தல் ஆறுகள் மற்றும் ஏரிகளிலும் நடைபெறுகிறது. நவ்செட்டர் செயற்கைக்கோள்கள் பூமிக்கு மேலே எவ்வளவு உயரத்தில் பறக்கின்றன? ஏ. 20,350 கிமி. பி. 10,000 கிமி. சி. 15,500 கிமி. டி. 25,000 கிமி. சரியான பதில் ஏ. 20,350 கிமி. 7. நேவ்ஸ்டார் நவ்செட்டர் எனப்படும் ஜிபிஎஸ் செயற்கைக்கோள்கள் புவியிலிருந்து சுமார் 20,200 முதல் 20,350 கிமி உயரத்தில் நடுத்தர புவி வட்டப்பாதையில் ஏமியோ நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. லிபியாவிற்கு நேரடியாக மேற்கே உள்ள நாடு எது? ஏ. அல்ஜீரியா அல்ஜேரியா. பி. எகிப்து ஈஜிப்ட். சி. சூடான் சூடான். டி. மாலி மாலி. சரியான பதில் ஏ. அல்ஜீரியா அல்ஜேரியா. 1. வட ஆப்பிரிக்க நாடான லிபியாவின் எல்லைகளைப் பார்க்கும்போது அதன் மேற்கு பகுதியில் அல்ஜீரியா மற்றும் துனிசியா நாடுகள் அமைந்துள்ளன. புவியியல் ரீதியாக அல்ஜீரியா லிபியாவிற்கு நேரடி மேற்கில் உள்ளது. 2. எகிப்து லிபியாவிற்கு கிழக்கே அமைந்துள்ளது. எந்த பகுதிகள் சூரியனின் சாய்வான கதிர்களைப் பெறுகின்றன? ஏ. பாலைவன பகுதிகள். பி. துருவப் பகுதிகள் போலார் ரீஜன்ஸ். சி. பூமத்திய ரேகை பகுதிகள். டி. மிதவெப்ப மண்டல பகுதிகள். சரியான பதில் பி. துருவப் பகுதிகள் போலார் ரீஜன்ஸ். சரியான விடை பி. துருவப் பகுதிகள். பூமியின் கோள வடிவத்தால் துருவப் பகுதிகளில் சூரிய கதிர்கள் சாய்வாக விழுகின்றன. இதனால் அங்கு வெப்பம் குறைவாகவும் பனி அதிகமாகவும் காணப்படுகிறது. காடு மற்றும் புல்வெளிகளை உள்ளடக்கிய புவியியல் கூறியது? ஏ. தாவரங்கள் வெஜிடேஷன். பி. நீர் வாட்டர். சி. காலநிலை கிளைமேட். டி. நிலவமைப்புகள் லேண்ட்ஃபார்ம்ஸ். சரியான பதில் ஏ. தாவரங்கள் வெஜிடேஷன். 1. தாவரங்கள் வெஜிடேஷன் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வளரும் காடுகள், புல்வெளிகள் மற்றும் புதர்கள் போன்ற இயற்கை தாவரக் கூட்டங்களை குறிக்கிறது. இவை காலநிலை மற்றும் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப வகைப்படுத்தப்படுகின்றன. 2. பெருங்கடல் மேலோடு முதன்மையாக எந்த வகை பாறைகளால் ஆனது? ஏ. களிப்பாறை ஷேல்
பி பசால்ட் பாசால்ட் சி சுண்ணாம்பு பாறை லைம்ஸ்டோன் டி கிரானைட் கிரானைட். சரியான பதில் பி பசால்ட் பாசால்ட். சரியான விடை பெருங்கடல் மேலோடு முக்கியமாக சிலிக்கா மற்றும் மெக்னீசியம் சீமா தாதுக்களால் ஆன பசால்ட் பாறைகளைக் கொண்டுள்ளது. இது கண்ட மேலோட்டை விட அதிக அடர்த்தி கொண்டது. சரிஸ்கா புலிகள் காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? ஏ மத்திய பிரதேசம் மத்திய பிரதேஷ் பி பீகார் பிஹார் சி உத்தரப்பிரதேசம் உத்தர் பிரதேஷ் டி ராஜஸ்தான் ராஜஸ்தான். சரியான பதில் டி ராஜஸ்தான் ராஜஸ்தான். சரிஸ்கா புலிகள் காப்பகம் ராஜஸ்தான் மாநிலத்தின் அல்வார் மாவட்டத்தில் ஆரவல்லி மலைத்தொடரில் அமைந்துள்ளது. இது 1978ஆம் ஆண்டு புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டது. ஏ மத்திய பிரதேசத்தில் கன்ஹா மற்றும் பன்னா புலிகள் காப்பகங்கள் உள்ளன. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?